திருமாவளவன் அவர்களுடைய ஒத்த வார்த்தை. அண்ணாமலையினுடைய ரசிகர்கள் ஒட்டு மொத்தமா எல்லாரும் சேர்ந்து நீங்க எப்படி அப்படியெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டாங்க. அவர் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதுலாம் நான் நேத்து வீடியோல நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். லைக் ஒரு காரை வந்து ஒரு டூ வீலர் மேல மோதின மாதிரியான விஷயங்கள், அவங்க எல்லாரும் சேர்ந்து தாக்கப்பட்டது எல்லாத்தையுமே பேசியிருந்தோம். அண்ணாமலை அதை ஷேர் பண்ணியிருந்தாரு. அதுக்கு திருமாவளவன் அவர்கள் கொதிச்சு எழுந்திருக்காரு. ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காரு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது ஃபுல்லா டீகோட் பண்றேன். மிஸ் பண்ணிடாதீங்க. லாஸ்ட் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். நான் தீபிகா. சோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. திருமாவளவன் அவர்கள் காருக்குள்ளதான் இருக்காரு, ஆனா எதுவுமே சவுண்ட் அவுட் பண்ணலையே, எதுவுமே பேசலையே அப்படிங்கிறது எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரு பொதுவான கருத்தா இருந்துச்சு. அப்படிதானே? ரோட்ல வராரு, அதுவும் வந்துட்டு உச்சநீதிமன்றத்துல அந்த ஜட்ஜ் இருக்காரு இல்லையா, சோ அவருக்கு மேல செருப்பு வீசப்பட்டது அப்படிங்கிறதுனால கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது ஒண்ணு நடத்துறாரு. அங்க பேச்செல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும் போது எஸ்கார்ட் கூட பின்னாடிதான் வராங்க. அந்த நேரத்துல ஒரு டூ வீலர் மேல இவர் வந்து உராசப்பட்டதா, இவர் வந்து லைக் அந்த டூ வீலர் கார் வந்து பயங்கரமா சண்டை போட்டு கத்தி கிட்ட வந்து பயங்கரமா அப்படி இப்படி பேசினாரு அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் அவர்களே சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படிங்கறத தெளிவா பேசுவோமா? சோ கார் வந்து நாங்க இடிக்கவே இல்ல, ஊடகங்கள் என்னென்னவோ பேசிட்டு இருக்கீங்க, என்னென்னவோ உருட்டிட்டு இருக்கீங்க, எதுவுமே கிடையாது. நான் வந்து ஒரு கார் எடுத்துட்டு நாங்க போயிட்டு இருக்கோம், முன்னாடி வந்து வழக்கறிஞர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நான் பின்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தேன். எஸ்கார்ட் போலீஸ் எப்பவுமே முன்னாடி போவாங்க, ஆனா இந்த வாட்டி எனக்கு பின்னாடி தான் வந்தாங்க. காரணம் என்னன்னா, சரின்ட்டு நான் கிளம்பிட்டேன், சரி அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி வந்தாங்க. நான் தான் வரேன் அப்படிங்கறது அந்த இளைஞருக்கு நல்லா தெரியும். டூ வீலர் ஓடிட்டு அவர் முன்னாடி போறாரு, ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வர நேரத்துல கரெக்டா அங்க ஸ்டாப் பண்றாரு. ஆனா எங்களுக்கு தெரியும் நாங்க எதுவுமே இடிக்கல, வாலண்டரா அவ என்னை தாக்கணும், என்ன என்னமோ பண்ணணும்ன்றதுக்காக தான் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு. சோ இங்க நம்மளுடைய கொஸ்டின் என்னன்னா, ஓட்டிட்டுலாம் வராரு கரெக்ட் தான், என்னமோ நாங்க ஒண்ணு நடந்திருக்கு, லைக் டச் பண்ணிருக்காரு, கார் வந்து டூ வீலருக்கு என்னமோ ஆயிருக்கு, அதனாலதான் திரும்பி பார்த்து யார் இருக்கீங்க உள்ள அப்படிங்கிற மாதிரி இந்த மனுஷன் கத்திக்கிட்டே போறாப்ல. சோ அந்த அளவுக்கு யோசிச்சிருக்க மாட்டாரா இருக்கும் அந்த டூ வீலர் கார், கரெக்டா? சோ அந்த நபர் வந்து யோசிக்காம தான் யார் இருக்கீங்க உள்ள அப்படிங்கிற மாதிரி கத்திட்டே போறாரு. ஆனா திருமாவளவன் சொல்றது, என்ன தெரியும், நான் தான் இருக்கேன்னு தெரிஞ்சு கை அசைச்சுக்கிட்டு என்னவோ ரொம்ப வேகமா பேசிக்கிட்டு ஒரு மாதிரி தோணியில வந்து மிரட்டுற மாதிரியே பண்ணாரு. இதை பார்த்த உடனே வெளில வந்து வேக வேகமா போலீஸ் எல்லாம் வந்தாங்க. இயக்க தோழர்கள் எல்லாருமே வந்து ஏன்பா இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தையில தான் இருந்தாங்க. அவர் என்னை பார்த்து முறைச்சிட்டு வந்ததை பார்த்துதான் எஸ்கார்ட் போலீஸ் வந்தாங்க. இயக்க தோழர்கள் பொறுமையா பேசுறாங்க, ஆனா அந்த நபர் பொறுமையா பேசல. அவரு கத்தி 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 பேசிக்கிட்டே இருந்தோடனே அவரை எப்படி சமாதானம் பண்றதுன்னு தெரியாம தான் இயக்க தோழர்கள் அவரை வந்து தெரியாம இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அவங்க உள்ள வந்து சமாதானம் பேசி கூட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் முடிக்கிறாரு. ஆனா அங்க அப்படிலாம் ஒண்ணும் தெரியலையே. ஒரு லாயர் வந்து போட்டிருக்கிற இந்த கோட்டிருக்கோம்ல, அதெல்லாம் என்னவோ வேக வேகமா கழட்டுற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு படுக்குன்னு தலையிலேயே போடுறாரு. வண்டியை தூக்கி வீசுறாங்க. இந்த இதெல்லாம் பார்த்து ஏன் திருமாவளவன் அவர்கள் ஒண்ணுமே சொல்லல? வண்டியெல்லாம் வீசினாங்கல்ல, நம்ம எல்லாருமே பார்த்தோம் தானே. அப்படியே ஒரு தள்ளு தான், அது ஓடி போய் விழுவுது, இவர் பின்னாடியே ஓடுறாரு, அந்த வண்டிக்காரரு குடுன்னு ஓடுறாரு. சோ ஒரு தலையில தட்டுறாரு. இதெல்லாம் நடக்குதுல்ல, இதெல்லாம் பத்தி அட்ரஸ் பண்ணி இந்த மாதிரி வண்டி கோவத்துல போட்டாங்க அப்படிலாம் ஒண்ணுமே சொல்லியே. இதுவே வந்து அவங்க ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா விஷயமே வேற மாதிரி ஆயிருந்திருக்கும். ஆனா இவங்க செய்த தவறுகள் அப்படிங்கறத பெரிய அளவுல திருமாவளவன் அவர்கள் சொல்லல, குறிப்பிட்டும் சொல்லல. ஆனா வந்து இயக்க தோழர்கள் வந்து வந்தாங்க, அவங்க கிட்ட பேசினாங்க, பட் அவர் கேட்கல. ரொம்ப வாய்ஸ் அவுட் பண்ண உடனே வந்து தெரியாம வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்துல, அதாவது லைக் தட்ட பார்த்தாங்க. அப்ப அப்படியே உடனே போலீஸ் கூட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இப்ப கூட எனக்கு வந்து டிஜிபி ஆஃபீஸ்ல இருந்து ஒரு கால் வந்துச்சு. அங்க நம்ம இயக்க தோழர்கள்லாம் என்ன தாக்க வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விரக்தியில எல்லாரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி பயங்கரமா போராட்டம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். சரி நாங்க சொன்னா கேட்கல, நீங்க பேசுங்க அப்படின்னாங்க. நாங்க அப்புறமா தம்பிங்க பாருங்கப்பா, எந்த பிரச்சனையும் இல்ல, அவங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு, விட்டுருங்கப்பா அவரை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க, அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது, இது வந்து நம்மளோட எலெக்ஷன் டைமு, தேர்தல் கிட்ட வர்றதுனால எல்லாரும் இந்த மாதிரி நம்மளை வந்து சீண்டி பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க, இதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் நம்ம இயக்க தோழர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, அண்ணாமலை மேல என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஆட்கள் வேணும்னே என்ன தாக்க வராங்க பாத்தீங்களா, என் மேல வந்து அவதூறு பரப்பணும், என்ன தப்பா போற்றே பண்ணணும்னு நினைச்சு வராங்க பாத்தீங்களா, அந்த நபர்கள் எல்லாம் இந்த மாதிரி தேவையில்லாத நபர்களுக்கு அண்ணாமலை போன்ற ஆட்கள் வக்காலத்து வாங்குறாங்க. ஏன் அண்ணாமலை கூட அமைச்சு வச்சிருக்கலாம், அவங்க செய்த சதியா கூட இருக்கலாம் அப்படிங்கிறாரு. குழப்பம் ஏற்படுத்துவதும்
பொய்யாட்டம் ஆடுறது, பித்தலாட்டம் ஆடுறது, குற்றச்சாட்டுகளை சொல்றது அப்படிங்கிறது இந்த மாதிரி எல்லா விதமான வேலைகளையும் சங்கிகள் பார்ப்பாங்க. இந்த தேவையில்லாத வேலைகள்ல மூக்க நுழைக்கிறதே தான் அவங்களுக்கு வேலை. சோ இந்த விஷயம் நடந்திருக்கிறதுக்கு பின்னாடி கூட அந்த அரசியல் திட்டமா கூட இருக்கலாம். நம்ம வந்து எதுக்காகவும் இறங்கி போயிடக்கூடாது. நம்ம எந்த இடத்துலயும் நம்மளுடைய இதை வந்து விட்டு கொடுத்துடவே கூடாது. நம்மளை வந்து ஒரு ஒரு என்ன கருவியா வச்சு அரசியல் யுக்தியில விளையாட பார்ப்பாங்க. கூட்டணிக்குள்ள குழப்பம் ஏற்படுத்த பார்ப்பாங்க. நம்ம எதுக்கும் தலையிட்டு அதுல எதுலயுமே நம்ம சிக்கிக்க கூடாது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு. இது கூட அவர் கன்ஃபார்ம் பண்ற விஷயம், அந்த கார் வந்து மோதுச்சு அப்படின்னு சொல்றது எல்லாமே போய் ஊடகங்கள் எங்களுக்கு எதிரான வேலைகளை பாக்குறாங்க, அது யார் யாருன்றது உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது மட்டும் இல்லாம இயக்க தோழர்கள் எல்லாருமே வந்து தெளிவா இருந்துக்கணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம B.R. கவாய் அவர்கள் வந்து தலித்தினத்தை சார்ந்தவர் அப்படிங்கறதுனால மட்டும் அவருக்காக நாங்க போராட்டத்துல ஈடுபடல, அவருக்காக கண்டன ஆர்ப்பாட்டத்துல நாங்க ஈடுபடல. எல்லாத்தையும் தாண்டி அவர் வந்து நீதியெல்லாம் வழங்குற ஒரு நீதி அரசர், அவங்க எல்லாம் வந்து ஒரு பெரிய லாயலான ஒரு பொசிஷன்ல நம்ம எல்லாரும் வச்சிருக்கோம். இந்த மாதிரி நேரத்துல அவரை வந்து இந்த மாதிரி செப்பலால தாக்குறது அப்படிங்கிறது கண்டனத்திற்கிற ஒரு விஷயம். அதனாலதான் நாங்க களத்துல இறங்கி எல்லாரும் வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். சோ எங்கெல்லாம் நீங்க வந்து நம்மளுடைய ஆட்கள் இருக்கீங்களோ, இயக்க தோழர்கள் இருக்கீங்களோ, எல்லாரும் சேர்ந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி நீங்க எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் அவர்கள் எல்லாருக்குமே ஒரு அறிவிப்பா கொடுத்திருக்காரு. சோ சனாதன கொட்டம் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் அழிய போகுது, அழியணும். எல்லா இடத்துலயும் சனாதானம் அப்படிங்கிறது எல்லா கட்சிகளையும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க, தலை விரிச்சு ஆடிட்டு இருக்காங்க. இப்போ இனிமே நம்ம பண்ண போற வேலைகளால சனாதானத்தினுடைய கொட்டம் அடங்கணும் அப்படின்ற ஒரு செம்மையா பேசியிருந்தாருப்பா அவரு. B.R. கவாய் அவர்கள் மேல இந்த தாக்குதல் நடத்தின சனாதன எதிரியாக இருப்பவர் தான் ராஜேஷ் கிஷோர். சோ அவர்லாம் வக்கீல்னு சொல்லிக்கிறதுக்கே லாக்கி கிடையாது. அவர் எப்படி செருப்பெல்லாம் தூக்கி வீசலாம், அவருக்கு எதிராக போராட்டம் வலுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசியிருந்தாரு. அண்ட் அண்ணாமலை அவர்களை இழுத்து வச்சு, அண்ணாமலை வந்து சும்மா போற போக்குல இவங்களெல்லாம் இழுத்து வச்சு பேசுறதும் அண்ட் குழப்பம் ஏற்படுத்துறது, வக்காலத்து வாங்குறது தான் அண்ணாமலையோட வேலை, வேற என்ன வேலைன்னு சொன்னதுதான் அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் எல்லாருக்கும் ஒரு பெருத்த கோபம் ஏற்படுத்தும் சூழலா இருக்கு. சோ நீங்க வந்து திமுக ஆக்சுவலி 2 பேருக்கும் நடுவுல ஒரு நிறைய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ இந்த விஜய் அவர்களுடைய பிரச்சனையில திருமாவளவன் அவர்கள் நிறைய விஷயங்கள் கருத்தா சொல்லும் போது அண்ணாமலை சொல்ற விஷயம் என்ன, பாஜக கூட்டணியில இருக்கு, திமுக வந்து நாங்க எப்படி அழகா இருக்கோம், நீங்க அப்படி இருக்கீங்களா, தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட நீங்க அப்படியே வந்து கூட்டணிக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு என்னென்னவோ பேசிட்டு இருக்காங்க. ஏ டீம் பி டீம் சொல்றாரு. பிராங்கா சொல்லணும்னா அவருடைய ஆட்கள் பல பேர் வந்து எல்லா கட்சிகளிலும் இணையறாங்க, இந்த வைத்தறிச்சல் தாங்க அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை போட்டு உடைச்சிருந்தாருல. இந்த மாதிரியான பல விஷயங்கள் ரொம்ப காண்டானதுனால பயங்கரமா திருமாவளவன் இவர் மேல கொதிச்சிட்டு இருக்காரு. சோ ஃபைனலி திருமாவளவன் அவர்கள் கொடுத்திருக்கிற இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? டு பி ஃப்ராங்க், இது எல்லாமே உண்மை நினைக்கிறீங்களா? ஆனா இடிக்கவே இல்லைன்னு சொல்றதும் அண்ட் அவங்க தான் வந்து என்ன தாக்க வந்தாங்கன்னு சொல்றதும் இதெல்லாம் எப்படி இருக்கு உங்களுடைய அப்சர்வேஷன்ல அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அண்ணாமலைய திட்டினதுனால நிறைய பேர் கோவத்துல இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ சோ மச். அண்ட் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.